வணக்கம், நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீஷியஸ் பற்றி பார்க்க போகிறோம், ஏஷியாட்டிக் லயன். கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2026 ப்ரிலிமினரி எக்ஸாமை மையமாக வச்சு நம்ம ஒரு 200 இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் ஏஷியாட்டிக் லயன். இந்த ஏஷியாட்டிக் லயன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பெர்ஷியன் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஷியாட்டிக் லயன் ஒரு காலத்தில் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்து இந்தியா வரைக்குமே பல நாடுகளில் பரவலாக தென்பட்ட ஒரு ஸ்பீஷியஸ் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஹண்டிங்னாலையும் அதே மாதிரி ஹேபிட்டேட் லாஸ், அவங்களுடைய வாழ்விடம் அது நிறைய டிஸ்ட்ராய் ஆனதுனாலையும் இந்த ஏஷியாட்டிக் லயன் பார்த்திங்கன்னா பரவலாக காணப்படுறதில்லை. இன்றைக்கி இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஏஷியாட்டிக் லயன் இருக்குது. அதுவும் குஜராத்தில் இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் ஏஷியாட்டிக் லைனை நீங்கள் பார்க்க முடியும். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏஷியாட்டிக் லயனுக்கும் ஆஃப்ரிக்கன் லயனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லயன் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷியஸ் தான் மைண்டில் வரும். ஒன்று ஆஃப்ரிக்கன் லயன், இன்னொன்று ஏஷியாட்டிக் லயன். சரி, ஆஃப்ரிக்கன் லயன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முடி இருக்கும். அதை வந்து மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய முடி, அது வந்து ஒரு லாங் மெயின் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் லயனில் உங்களுக்கு காது வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். காது தெரியாது ப்ரிடாமினெண்ட்டாக, ஏன்னா முடி அதிகமாக இருக்கிறதுனால. இதே நீங்கள் ஏஷியாட்டிக் லயன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முடி கம்மியாக இருக்கும், அதனாலே காது நல்லா பெருசாக தெரியும். இந்த ஏஷியாட்டிக் லயனுக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. அந்த ஏஷியாட்டிக் லைனுடைய வயிற்று பகுதியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு லாங்கிடியூடினல் ஃபோல்டு, ஒரு தோல் வந்துட்டு லாங்கிடியூடினலாக அப்படி தொங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ இதை வச்சும் நீங்கள் இது ஏஷியாட்டிக் லயன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, லயன் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கும்பலாக தான் வரும். சிங்கிளாக தான் வருங்கிறதுலாம் கிடையாது. சிங்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சோஷியல் அனிமல், அவங்க ஒரு குரூப்பாக தான் போவாங்க. ஸோ அதை வந்து ப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஆஃப்ரிக்கன் லயன் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சிங்கம் கும்பலாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஏஷியாட்டிக் லயன் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பலாக போகாது. ஒரு 5 பேர் 6 பேர்னு அந்த மாதிரி ஒரு ரெண்டுமே சோஷியல் பீயிங் தான். பட் ஆஃப்ரிக்கன் லயன் ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரைடில் போகும். ஏஷியாட்டிக் லைன் பார்த்திங்கன்னா அது கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ப்ரைட் இருக்காது. ஒரு 5-7 பேர் சேர்ந்தாப்பில் போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஷியாட்டிக் லைனுடைய ஃபீச்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஹண்டிங்னாலையும் ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன்னாலையும் ஒரு காலத்தில் பல நாடுகளில் தென்பட்ட அந்த ஏஷியாட்டிக் லைன் இன்றைக்கி இந்தியாவில், அதுவும் கிர் ஃபாரஸ்ட் பகுதியில் மட்டும்தான் காணப்படுது. ஸோ 2020 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி ஹண்டிங்லாம் பெருசாக இருக்கிறது இல்லை, ஆனால் இந்த ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. இப்போ விவசாயத்துக்காக என்ன பண்ணுறோம், நிறைய காட்டு பகுதிகள்லாம் அழித்து நம்ம இல்லாட்டி உள்ளுக்குள்ளே ஒரு டேம் கட்டுறதா இருக்கலாம், இல்லாட்டி உள்ளுக்குள்ளே ஒரு ரெசார்ட் கட்டுறதா இருக்கலாம். இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஹேபிட்டேட் ப்ளஸ் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், இதனாலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடுகள்லாம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன்னால தான் ப்ரிடாமினெண்ட்டாக ஏஷியாட்டிக் லைனுடைய இருப்பிடம் இல்லை இல்லையா, அதனால அந்த ஸ்பீஷீஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ 2020 ப்ராஜெக்ட் லயன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்டுடைய மெயின் இன்டென்ஷனே பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். அந்த குஜராத் கிர் ஃபாரஸ்ட், அது சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி இந்த லயனுக்கான ஒரு ஹேபிட்டேட்டை, வாழ்விடத்தை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். ஸோ 2020 கொண்டு வந்த ஸ்கீம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2025 இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏஷியாட்டிக் லைனுடைய பாப்புலேஷன் கிர் ஃபாரஸ்ட்டில் இந்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 32% உயர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 2020 பார்த்திங்கன்னா ஒரு 670 ஏஷியாட்டிக் லைன் அப்ராக்சிமேட்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 891 லைன்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த டேட்டா வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, அதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 32% இன்க்ரீஸ் 2020 இருந்து 2025 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32% இன்க்ரீஸ். இது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சார்? அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. இப்போ சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆன்லைன் தான், ஆஃப்லைனில் இப்போ வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் இல்லை, ஆன்லைனில் தான் இருக்கும். பட் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் இமேஜின் பண்ணுங்களேன். அந்த கிளாஸில் ஒரு 100 பேர் உட்காரலான்னு வச்சுக்கலாமா? ஒரு 100 பேர்
ஒரு 100 பேர்கிட்ட உட்கார முடியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸோட கேரியிங் கெப்பாசிட்டி 100 தான். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேர் ஒரு 150 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த 150 பேர் இந்த எக்ஸ்ட்ரா 50 பேரால் உள்ளே உட்கார முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸுக்கு வெளியே இருந்து தான் இந்த கிளாஸை கவனிப்பாங்க. ஏன்னா இந்த கிளாஸ் ரூமுடைய கெப்பாசிட்டி, கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 தான். இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு ஈகோசிஸ்டம், ஒவ்வொரு ஃபாரஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இந்த கிர் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய கேரிங் கெப்பாசிட்டி ஒரு தோராயமாக ஒரு 400 லயன் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். ஸோ கோர் ஃபாரஸ்ட்டில், இந்த கோர் கிர் நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400க்குள்ளே இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 891 லயன்ஸ் இருந்தாலுமே அந்த கிர் ஃபாரஸ்டுடைய கெப்பாசிட்டி, கேரிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்கணும், தேவையான ப்ரே எல்லாம் அங்கே இருக்கணும் இல்லையா. ஸோ கேரிங் கெப்பாசிட்டி ஒரு 400 லயன் தான். ஆனால் கிட்டத்தட்ட 891 லயன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இதுதான் கிர் ஃபாரஸ்ட்னு வச்சுப்போமே, இதுதான் கிர் ஃபாரஸ்ட்னு வச்சுப்போம். இந்த 400 லைன் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது. மீதி இருக்கிற ஒரு 400 லைன் பார்த்திங்கன்னா அவங்க வெளியே தான் போவாங்க. அவங்க வெளியே போய் வெளியே இருக்கிற குட்டி குட்டி ஸ்பீஷியஸை அடித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம் இல்லையா, காட்டுக்குள்ளேருந்து சிங்கம் வெளியே வரும், கிராமத்துக்குள்ளே வரும், அங்கே இருக்கிற உங்களுக்கு சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ், நாய்களெல்லாம் கடித்து சாப்பிடும் இல்லையா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. இதுதான் எக்ஸாம்பிள். ஏன் காட்டில் இருக்கிற லைன் ஏன் நகரத்துக்குள்ளே வருது, ஏன்னா காட்டுக்குள்ளே சஃபிஷியன்ட் சாப்பாடு இல்லை. ஏன் சஃபிஷியன்ட் சாப்பாடு இல்லை, ஏன்னா காட்டில் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம எஃபர்ட் எடுத்து ஏஷியாட்டிக் லைன் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த கிர் ஃபாரஸ்டுடைய கேரிங் கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண விட்டுட்டோம். அது ரொம்ப ஈஸியும் கிடையாது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமும் கிடையாது. ஆனால் என்ன கான்சிக்வன்ஸ், இதனால் உள்ளே இருக்கிற லைன் வெளியே வருது. சரி, அதனால் என்ன கான்சிக்வன்ஸ், வெளியே இருக்கிற இப்போ நிறைய பெட் டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் கடிச்சிட்டு போயிடுது. இப்போ இதனால் என்ன பிரச்சனை, சில நோய்கள், புது விதமான நோய்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கெனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாய்களை தான் தாக்கும், லயன் டைகர்லாம் தாக்காது, நாய்களை தான் தாக்கும். அப்போ இந்த கெனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் இந்த நாய்களை தாக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாயை இந்த சிங்கம் வேட்டையாடிட்டு போகுதுன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த சிடிவி வைரஸ் பார்த்திங்கன்னா சிங்கத்தை அட்டாக் பண்ணிடும். அப்போ சிங்கத்துக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். சரி, சிங்கத்துக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. இந்த இன்ஃபெக்ஷன் ஆன சிங்கம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகும். அது காட்டுக்குள்ளே போகும்போது மற்ற சிங்கத்துக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவும். இதனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உயர்த்தின ஏஷியாட்டிக் லைன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், லயனுடைய பாப்புலேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்காக அந்த ஹேபிட்டேட்டை நம்ம பெருசு பண்ணுறது நல்ல விஷயம். நீங்கள் வெறும் கிளாஸ் ரூமை மட்டும் பெருசு பண்ணால் பத்தாது, நிறைய சேர் போடணும். அந்த மாதிரி வெறும் காட்டை மட்டும் பெருசு பண்ணால் பத்தாது, அந்த சிங்கத்துக்கு தேவையான உணவுகளை என்ஷூர் பண்ணணும். அதோட உணவுகள்ங்கிறது வேறு ஸ்பீஷியஸ், அது மானாக இருக்கலாம். அப்போ மற்ற பாப்புலேஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நிறைய லயன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லயன்ஸை, ஏஷியாட்டிக் லயன்ஸை நம்ம வேறு காட்டு பகுதிக்கு டிரான்ஸ்லோகேட் பண்ணலாம். இந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஏஷியாட்டிக் லயனை மத்திய பிரதேஷில் இருக்கிற குனோபால்பூர் சாங்சுரி அப்படின்னு இருக்குது. அந்த குனோபால்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு கொண்டு போயிடலாம், கொஞ்சம் டிரான்ஸ்லோகேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் அந்த முடிவு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை 2 பக்கத்துலேயுமே. ஸோ 2 ஸ்டேட்லேயுமே அந்த வில் இல்லாததுனால அந்த டிரான்ஸ்லொகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டிரான்ஸ்லொகேஷனை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஏன்னா கேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ரைட் நவ். ஸோ இதெல்லாம் தாங்க பேப்பரில் எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட சம்மரைஸ் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த டாபிக் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த டாபிக் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பிபிடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் தரேன். உங்களுக்கு எங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நியூ இயர்க்காக நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ப்ரிலிம்ஸ் 2026 நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா சில தப்புகளை பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றின ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நான் பார்க்குறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.